Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Page number 56, Mahavira Birth and Life. First one நம்ம ஜெயினிசத்தில் மகாவீரருடைய பிறப்பும் அவருடைய வாழ்வும் பற்றி நம்ம பார்ப்போம். Vardhamana Mahavira was born in 599 BC at Kundagrama near Vaisali. Very important of the questions. Mahavira born of the year 599 BC, but birthplace of Kundagramam near Vaisali. His mother was Trishala. அதுவும் லைன் பண்ணிக்க அவங்க அம்மாவினுடைய பெயர் திரிஷலா. லிச்சாவி பிரின்சஸ், லிச்சாவி இனத்தைச் சேர்ந்த இளவரசி ஆவார். He spent his early life as a prince and was married to princess named யசோதா. அவர் தனது இளமை காலத்தை ஒரு இளவரசராக கழித்தார். யசோதா என்ற இளவரசியை மணந்தார். இந்த கவுல் had a daughter. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. At the age of 30, he left his home and became an assistant. மகாவீரர் தன்னுடைய 30வது வயதில், அதுவும் லைன் பண்ணிக்காங்க, ஏஜ் ஆஃப் 30, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். அசஸ்டிக் அப்படின்னா துறவரம். துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர் தான் யாருன்னா மகாவீரர். ஃபார் ஓவர் 12 years, அதுவும் லைன் பண்ணிக்காங்க, 12 ஆண்டு காலம் அவர் மகாவீரா wandered from place to place, subjecting himself to severe penance and self-mortification. 12 ஆண்டு காலம் அவர் கடுமையான தவம் செய்து பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தார். இந்த 13th year of his assistation, துறவு வாழ்க்கையின் 13வது ஆண்டில் அவர் உயரிய ஞானத்தை அடைந்தார். கைவல்யம். He acquired the highest knowledge and came to be known as Jaina, the conqueror and Mahavira great hero. அப்போது முதல் அவர் ஜீனர், உலகை வென்றவர். கான்குரர் அப்படின்னா உலகை வென்றவர் என்றும், மகா வீரா, மகாவீரனா கிரேட் ஹீரோ, மாபெரும் வீரர் என்று பெயர் பெற்றார். ஜெயின்ஸ் பிலீவ் தட் மகாவீரா கேம் இன் எ லாங் லைன் ஆஃப் தீர்த்தங்கராஸ் and he was the 24th and the last of them. சமணர்கள் அவர் தீர்த்தங்கரர்களின் நீண்ட பரம்பரையில் வந்தவர் என்றும், அவர்தான் 24வது மற்ற கடைசி தீர்த்தங்கரர் என்றும் கருதினார்கள். அதுவும் லைன் பண்ணிக்க, 24th தீர்த்தங்கரா டேஸ் அப்படின்னா மகாவீரா. ரிஷபா வாஸ் த ஃபஸ்ட் தீர்த்தங்கரா. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு தீர்த்தங்கர் யாருன்னு கேட்டால் ரிஷபா. ரிஷபானா ரிஷப தேவர். பார்ஸ்வநாத் த அண்ட் ஃபியூனியல்டிமேட் ஆர் த 23rd. ரிஷபர் என்பவர் தான் முதல் தீர்த்தங்கரர். பார்ஸ்வநாதர் என்பவர் மகாவீரருக்கு முந்தைய 23வது தீர்த்தங்கரர் ஆவார். அதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க. 23rd தீர்த்தங்கரா டேஸ்னா பார்ஸ்வநாத். Mahavira traveled extensively as a and preachers in the kingdoms of Magadha,
நெக்ஸ்ட் ஒன்றில் விதேகா, அங்கா. அப்போ மகாவீரர் மகதம், விதேகம், அங்கம் ஆகிய நாடுகளில் விரிவாக பயணம் செய்து உபதேசம் செய்தார். மகதா ரூலர்ஸ் பிம்பிசாரா அண்ட் அஜாதசத்ரு வேர் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஹிஸ் டீச்சிங். அதுவும் பிம்பிசாரா அஜாதசத்ரு லைன் பண்ணிக்காங்க. மகத மன்னர்களான பிம்பிசாரரும் அஜாதசத்ரு அவருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டார்கள். Thousands of people became his followers. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றத் தொடங்கினர். After 30 years of preaching, Mahavira died at Bhavapuri in 527 BC at the age of 72. 30 ஆண்டுகள் போதனை செய்த பிறகு பொது ஆண்டிற்கு முன் 527 தமது 72வது வயதில் அதுவும் லைன் பண்ணிக்காங்க. ராஜகிரகம் அருகே உள்ள பவபுரியில் மகாவீரர் காலமானார். அப்போ டெத் ஆஃப் மகாவீரா அப்படின்னா 527 அப்படியே 72 இயர்ஸில் தட் இஸ் ஒன் பிளேஸ் ராஜகிர்கா. டீச்சிங் ஆஃப் மகாவீரா, மகாவீரருடைய போதனைகள். இந்த பாக்ஸில் இந்த டேடிஸ் ஆஃப் பாகுபலி நவுனஸ் கோமதீஸ்வரா 57 feet அட் சரவண பெலகோலா இன் கர்நாடகா இந்த டாலஸ்ட் ஜெயின ஸ்டேட்டஸ் எவர் கர்வ்டு அட் இன் இந்தியா. அதுவும் கர்நாடகாவில் உள்ள சிரவண பெலகோலாவில் உள்ள பாகுபலியின் சிலைத்தான் இவர் கோமதீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான 57 அடி சமண சிலை இதுவே ஆகும். நெக்ஸ்ட் டைட்டில் டீச்சிங் ஆஃப் மகாவீரா, மகாவீரனுடைய போதனைகள். த 3 பிரின்சிபல் ஆஃப் ஜெயினிசம் ஆல்சோ நவுன் as 3 ரத்னாஸ் ஆர் த ஃபாலோயிங். மும்மணிகள் த 3 ரத்னா என்று அழைக்கப்படும் சமண மதத்தின் முக்கியமான 3 கொள்கைகள். ஃபர்ஸ்ட் ஒன்றில் ரைட் ஃபெய்த், உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்பிக்கை ஃபஸ்ட்டு இருக்கணும். பிலீவ் இன் த டீச்சிங் அண்ட் விஸ்டம் ஆஃப் மகாவீரா, மகாவீரருடைய போதனைகளில் நாணத்தில் நம்பிக்கை வைத்து. நாணம்னா என்ன சொன்னோம், அறிவு. அதில் நம்ம என்ன நம்பிக்கை வைத்தல். செகண்ட் ஒன் மைண்டில் ரைட் நாலேஜ், நல்ல அறிவு. அசப்ஷன்ஸ் ஆஃப் த theory that there is no God and that the world exists without a creator. நல்ல அறிவு, கடவுள் இல்லை, உலகம் படைத்தவன் இன்றியே இருந்து வருகிறது, அனைத்து பொருட்களுக்கும் ஆன்மா உண்டு என்று கருத்துக்களை ஏற்பது. நெக்ஸ்ட் ஒன்றில் ரைட் ஆக்ஷன், நன்னடத்தை. இட் ரெஃபர்ஸ் டு த மகாவீரா அப்சர்வன்ஸ் ஆஃப் த 5 கிரேட் வியூஸ். மகாவீரருடைய 50 சூழல்களை கடைபிடிப்பதை குறிப்பதாகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன்றில் அகிம்சா, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தல் ஆகாது. ஆனஸ்டி, நேர்மையுடன் இருப்பது, அப்படி உங்களை மாதிரி நேர்மையுடன் இருப்பது. கைண்ட்னஸ், கருணை உள்ளம். ஃபோர்த் ஒன்றில் ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையுடன் இருப்பது. அண்டு ஃபிஃப்த் ஒன்றில் நாட் கவர்டிங் ஆர் டிசைரிங் திங்ஸ் பிலாங்கிங் டு அதர்ஸ், அவருடைய சொத்துக்களுக்கு ஆசைப்படாமல் வாழ்வது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் ஸ்பிரிட் ஆஃப் ஜெயினிசம், சமண மதம் பரவுதல்.